பாத்தீங்கன்னா he telling public praise. அப்பனா let every person, this is not a person, இப்ப எல்லாத்தையும் பிரேஸ் பண்ண சொல்கிறார். அப்பனா என்னன்னா உங்களோட பிரேஸ், உங்களோட துதி ஆராதனை மத்தவங்களுக்கு உற்சாகப்படுத்தும். நீங்க ஆடி பாடி துதிச்சீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்களும் அது உங்களை பார்த்து ஆடி பாடி அப்படி பிடிக்குமா? அப்படி என்ன தெரியும்னா, இப்ப தாவீது ஆடி பாடும் போது சுத்தி இருக்கிறவங்க வாய்ப்புக்கு என்னன்னா, உனக்குன்னா கடவுள் அவ்வளவு பிடிக்குமா, அதுக்கு நீ இப்படி ஆடுவ? உங்களோட ஆடல் பாடல், உங்களோட துதி ஆராதனை மத்தவங்களுக்கு இஃபெக்ட் பண்ணும். அல்லேலூயா. சோ நீங்க துதிக்க போறீங்க கர்த்தரை, அதுக்குதான் கர்த்தர் இந்த life is a testimony for him. அல்லேலூயா. உங்க லைஃப் என்னது? டெஸ்டிமோனி. அப்ப நீங்க ஆளுங்க மத்தியில நீங்க துதிக்கும் போது, இந்த மத்தியில நீங்க துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, நீங்க பக்கத்துல பார்க்க மாட்டீங்க, உங்களே தான் பார்ப்பீங்க. துதிச்சாங்கன்னா துதிக்காட்டீங்க, நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். அல்லேலூயா. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, praise build unity. அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து one voice, one mind, one God that we give. Hallelujah. 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 இதுதான் யூனிட்டி. இது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. கர்த்தர் சமூகத்துல ஓடி கற்றுக்கொடுக்கும். Hallelujah. Hallelujah. நம்ம கர்த்தரை துதிக்க வந்திருக்கோம். கடைசியாக நான் பார்த்தேன் forever and ever சொல்லி முடிக்கிறாரு. அப்பனா கர்த்தர் ஆராதனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல. இப்ப அப்படின்னா எனக்கு நான் சபைக்கு வர, அதனால நான் ஆராதிக்கிறேன். என்னாச்சும் ஒரு worship event செய்றாங்களா, அதுக்கு நான் ஆராதிக்கிறேன், அப்படி இல்ல. துன்பமும் துயரமும் அந்த பாட்டுல பாடுவாங்க, காசு இருக்கோ இல்லையோ நான் கடவுளை ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. Perpetual praise forever and ever. Worship never ends. Worship must be consistent. Not only the things that you feel good, then I worship. அப்படினா இன்னைக்கு நன்மையா இருக்கு, நான் துதிக்கிறேன், இன்னைக்கு என் மூட் கிளியரா இருக்கு, I going to praise him. Not like that. எனக்கு இருக்கோ இல்லையோ நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். Hallelujah. 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 அப்ப இந்த மாதிரி எண்ணத்துல நீங்க துதிக்கும் போது praise keep you spiritual alive. அப்படினா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில லைஃப் என்ன சொல்லுவீங்க? உயிர் இருக்கும். இல்லனா செத்து போயிடும், ட்ரைனஸ் சொல்லுவாங்க. அப்படினா அதுல வல்லமை இருக்காது, அது அப்படியே காத்து மாதிரி இறங்கிடும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் அனுபவிச்சதை சொல்றேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி பிரேஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த 3 வருஷம் இந்த ஜெர்னியில நம்ம கர்த்தரை ரொம்ப ருசிக்க ஆரம்பிச்சோம். டேஸ்ட் அண்ட் சீ சொல்லுவாங்க. Praise renew your spirit. You consistent with praise every day. I'm telling you, in the 145 Psalms 145 Jewish culture என்ன செய்வாங்கன்னா, சினகோக் மத்தியில ஒரு நாளைக்கு 3 வாட்டி இந்த வசனத்தை பேசுவாங்க.